நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாம் vs வைஃப் 7th எபிசோட் வருது. கடைசி எபிசோட் மிஸ் பண்ணாம மறக்காம பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? சிலைகிடுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஜென்ரல் ஆடியன்ஸ், மை டியர் மக்கள்ஸ் அண்ட் நெட் டிவி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகோட வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த தடவை அதிக கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் சஞ்சய் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பண்ணியிருக்காரு, அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிமும் வந்து பார்த்தோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிரி. இது வந்து என்ன ஒரு கதையை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா, அது ஒரு ஆப். சிரி அப்படின்றது வந்து ஐஃபோனில் ஒரு ஆப் ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இவர் ஒரு மூட் அவுட்டில் இருக்காரு, வெதர் கண்டிஷனை பற்றி கேட்குறாப்புல. கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஒரு 5 நிமிஷம் மறைய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் அதே மாதிரி மறைஞ்சிட்றாரு. மறைஞ்ச விஷயம் இவருக்கே தெரியல. ஸோ அவரை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு, அப்படியே இன்னும் 2 பேர்த்த மீட் பண்ணுறாரு. அவங்க எல்லாமே பயப்படுறாங்க. பயப்பட்டதுக்கப்புறம் இவர் போய் கண்ணாடியில் இவரையே பார்க்குறாரு, தெரியல. அப்போ தான் இவருக்கு புரிய வருது என்ன அப்படின்னா, ஸோ அதை நம்ம கேட்டோம்ல, அது மாதிரி நம்ம மறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வம்புழுக்கிறாரு. ஜாலியாக சில விஷயம் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய மார்க் அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. 10th வந்து நிறையா மார்க் எடுத்திருந்தாரு, அது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துருப்பார் போல இருக்குது. ஸோ மறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே போயிட்டு அவருடைய பேப்பர் எடுத்து அடித்து திருத்தி மார்க்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடுறாரு. கரெக்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டாஃப் உள்ளே வந்துடுறாங்க. ஸ்டாஃப் வந்து சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்படி ஒரு பெண்ணை கீழே போட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அங்கே எல்லாருமே ஷாக் ஆனோம். ஸோ ஏன்னா அந்த லுக்கு வந்து அப்படி பார்க்கும்போது தளபதி மாதிரி இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வந்து அவர் அந்த ஸ்டாஃப் கணக்கு தெரிஞ்சிட்டாரு, ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனு. அதோட படம் ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிட்ட கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து மறையிற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுக்காக மற்றவங்களுக்காக நல்லது பண்ணோம் அப்படின்னா அது ஓகேவாக இருக்கும். நமக்காக நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று நல்லா இருந்துச்சு. அது அவங்க சொல்லேனாலும் அதில் நோட் பண்ண விஷயங்களில் கிடச்சிது. சரி, ஓகே. சஞ்சய் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்க கேமரா, அவருக்கு இருக்க நாலேஜை வச்சு ஸ்டோரி எழுதி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி விட்டுட்டே இருக்காரு. இது அவருடைய 2வது ஷார்ட் ஃபிலிம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் விடுங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போன ஷார்ட் ஃபிலிமோட இந்த ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னவோ போஸ்ட் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலைவரோட 166 அப்டேட் மற்றும் விசுவாசம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற வீடியோ மேலே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ லோகோ சென்டர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க, கீழே இருக்க பெல் ஐகான் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.